அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, எனக்கு மட்டும் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கல, அறுத்துக்கிட்டு செத்துருவேன். சரிடா, பண்ணி வச்சு தொலைகிறேன். நல்ல அப்பா. சரி சமந்தி, பொண்ணை வர சொல்லுங்க. சமந்தி, பொண்ணை வர சொல்றதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லையே? இல்ல நம்ம பயலுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்படியே என்னைய மாதிரி. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த காலத்து பயல எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதே சமந்தி. ஏமா பஞ்சவர்ணா, மாப்பிள்ளை ஜூஸ கொண்டு வாமா. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கங்க. குடிகார பயலே. இல்ல நம்ம பயலுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. கல்யாண சோறு போடலாம் பார்த்தா கருமாய் சோறு போட வச்சுட்டேன். என் போனை எடுத்தியா? நான் ஏன் எடுக்க போறேன்? இந்த எருமாட்டுக்கிட்ட கேளுங்க. நீ படிடா. உனக்கு அவனை ஏதாவது சொல்லலாம் தூக்கமே வராதே. டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆகுது, வேலைக்கு போக துப்பு இல்ல. எப்ப பார்த்தாலும் படிக்கிற பையிலே போட்டு நோண்ட வேண்டியது. வேட்டி பாய. படிக்கிறேங்கிற ஒரே காரணத்தை வச்சு எஸ்கேப் ஆயிடுறல. படிச்சு மட்டும் முடியே, அப்புறம் தெரியும். ரீல்ஸ் எல்லாம் பண்றியா? பண்ணு சாப்பிடுவோம், காலேஜ்ல பொண்ணையும் தூக்குவான். பண்ணு பயலு. தம்பி, ஐயோ இவன் வேற என்னடா? ப்ளீஸ்டா, அப்பாட்ட சொல்லிடாதடா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா. தம்பி பாவம்ல. ஐயோ அப்பா, உன் நடிப்புல சிவாஜியே தோத்துருவாரா. சொன்ன அவனை உன்னை பொழந்துருவேன்டா. டாடி, என்னடா போன் இருக்கா? போனை விடுங்க, இங்க உங்க செல்ல புள்ள பண்ண சீனை பாருங்க. சீனா? நீ காட்டுற வெப்பனுக்கும் பயப்பட மாட்டேன், எங்க அப்பனுக்கும் பயப்பட மாட்டேன். வெப்பனு பயலுகடா. அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. ஏண்டா ஊரு கடெல்லாம் கடை வாங்கி உன்னை படிக்க வச்சா, அதென்ன வெப்பனுக்கும் பயப்பட மாட்டேன், எங்க அப்பனுக்கும் பயப்பட மாட்டேன். மாட்டி வரும். அங்க என்னடா அவனை பாக்குற? அடியே, அந்த கரண்டி எடுத்து அடுப்புல வை, இன்னைக்கு ஒரு இழுப்பு இழுத்து விட்டாறேன். போச்சு. என்னடா புது சாரெல்லாம் அர்னால்டு மாதிரி இருக்கானுங்க. போனோம் செத்தோம். அதுக்கா போனோம்னா ஒவ்வொரு முடியா உட்கார வச்சு கையாலே பிடிக்கிறாடா. இதுக்குதான் நேத்து சொன்னேன், முடிய வெட்டிடலான்னு. நீ தான் முதல் நாள் மாசம் இருக்கும், மயிர இருக்கணும். இப்போ போச்சு. சரி வா, வீட்டுக்கு போயிடலாம். சாயங்காலம் முடி வெட்டிட்டு காலைல ஸ்கூலுக்கு வந்துடலாம். வீட்டுக்கா? நான் லீவ் போட்டது மட்டும் எங்க அப்பன்னு தெரிஞ்சு நாளா கிழிச்சு 8 தச்சிருவான். சரி வேணாம், படத்துக்கு போலாம். படத்துக்கா? காசு வச்சிருக்கியா? இருக்கு. எங்க போனுச்சு? என்ன பாக்கெட் ஓட்டடா. அதுவும் போச்சா? எவ்வளவு வச்சிருந்த? 5 ரூபா. நான் வேணா அந்த 5 ரூபாய் தரேன். லாலிபாப் வாங்கி சாப்பிட்டு இங்கே உட்காந்துரு. ஐயோ, உன்னை நம்பி வந்ததுக்கு. செம்ம பிளானு. நேரா பூங்காக்கு போயிடலாம். சாயங்காலம் ஸ்கூல் விடுற டயத்துக்கு பசங்களோட சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். போன வருஷமாவது 11வது கண்டுக்கல, இந்த வருஷம் 12வது படிக்கணும்டா. வாடா பாத்துக்கலாம். 5 years later. அக்கா இங்க பாருக்கா, எல்லாம் நல்ல மீனுக்கா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா. வாக்கா. வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி. 12th படிக்கணும்டா. வாடா பாத்துக்கலாம். என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. ஜிலேபி கண்டா. அப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். நம்ம சாதிக்கார புள்ள தானே? இல்லப்பா, வேற சாதிக்கார பிள்ளைய லவ் பண்ற? சாவு. அப்பா, அந்த பொண்ணுக்கு கோடி கணக்குல சொத்து இருக்குப்பா. அந்த பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த சொத்தெல்லாம் நமக்கு தான்ப்பா. மவனே, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தம். சம்மந்தி வீட்டுல பேசிரு, கல்யாணத்தை முடிச்சிருவான். இல்லப்பா, என் ஆளுக்குன்னு சில குறிக்கோள்லாம் இருக்கா, அதெல்லாம் முடிச்சாதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அது சரி, மருமக என்ன சொன்னா சரிதான். நம்ம எத்தனை வருஷம் வேணா காத்து கிடக்கலாம். பச்சை கூட மெதுவாதான் கலர் மாறும் போல, காசுன்னு இவ்வளவு வேகமா மாறிட்டேன். சரி, மருமக போட்டோ காமிடா. அவங்க அம்மாவோட எடுத்த போட்டோ தான் இருக்கு. அந்த பின்னாடி இருக்குல்ல, அதான் என் ஆளு. மவனே, இந்த பொண்ணு உனக்கு வேணாண்டா. ஏன்பா? வேணாங்கிறேன்ல. அப்பா, எல்லா சொத்தும் நமக்கு தான்ப்பா. எவ்வளவு சொத்து இருந்தாலும் வேணாண்டா. அதான் ஏன்? ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா உனக்கு சித்தி வேண்டாம், அந்த பொண்ணு உனக்கு தங்கம். ஏ ஆளு ஓ மக. ஏண்டி, எலி மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, அதை எலி வர எல்லா இடத்துலயும் வச்சு விடு. எப்ப பாரு ரீல்ஸ், அப்படி இல்ல என்னதான் இருக்கும், வேற வேலையே இல்ல. ஏறுமா மாடு. அப்பா சொன்ன எந்த வேலையும் நம்ம உருப்படியா பார்த்ததே கிடையாது. இந்த எலி மருந்து கரெக்டா வைப்போம்.
The next day. ஏண்டி அந்த எலி பேஸ்ட் கொடுத்தன எல்லா இடத்துலயும் வச்சிட்டியா? அப்பா நான் தான்ப்பா எல்லா இடத்துல வச்சேன். நீயா எல்லா இடத்துலயும் வச்சிட்டியா? எல்லா இடத்துலயும் வச்சிட்டப்பா. நம்ம அலமாரி, பீரோலுக்கு மேல, கட்டிலுக்கு கீழே, அப்புறம் டைனிங் டேபிளுக்கு கீழே. பரவாயில்ல, நம்ம பையனுக்கு பொறுப்பு வந்துருச்சு. அப்பா அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க காலைல குடிச்சீங்களா டீ, அதுல, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டு சாப்பிட்டீங்களா பிஸ்கட், அதுல, இப்ப நீங்க விளக்குறீங்களா பேஸ்ட், அதுல முத கொண்டு எலி மருந்தை கலந்து வச்சிருக்கேன்ப்பா. எலி செத்துரும்ல. அடங்கொப்பத்தா. ஆம்புலன்ஸ் கூப்பிடுறா. ஐ அப்பா நுரை நல்லது. அடங்கொப்பமான கரதாண்டா நல்லது, நுர கெட்டதுடா. யார் ஃபங்க்ஷன்னு தெரியலையே. சரி நீ சாப்பாடு இந்த மண்டபத்துல முடிச்சிட வேண்டியதான். சாப்பாடு எங்க போறாங்க? ப்ரோ நீங்க நான் மாப்பிள்ளை வீடு ப்ரோ. மாப்பிள்ளை வீடா ப்ரோ? இது காது குத்து ஃபங்க்ஷனு. அதான் காது குத்துற பையன் வந்து நம்மளுக்கு மாப்பிள்ளை முறை வேணும், அதான் மாப்பிள்ளை வீடுன்னு சொன்னேன். ப்ரோ காது குத்துறது பொண்ணுக்கு. ஆமா ஆமா, நான் தான் மறந்து பையன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு எனக்கு 5 வயசுல இருந்தே தெரியும். பொண்ணுக்கு இப்பதான் ப்ரோ 1 வயசே ஆகுது. எந்த பக்கம் போனாலும் கேட்ட போடுறானே. அவங்க அப்பா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ப்ரோ. முந்தா நாள் தான் வந்து வீட்டுல பத்திரிக்கை வச்சாரு, அதான் அவசரத்துல அதை கூட படிக்காம வந்துட்டேன். ப்ரோ அவங்க அப்பா அந்த பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு ப்ரோ. நின்றா ஓவர் ஸ்பீட்ல வர. நான் யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சிட்டல. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? எம்எல்ஏவோட பையன்டா. இப்போ ஒரே போன்ல உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், பாக்குறியா? தம்பி தம்பி எதுவும் பண்ணிடுறாங்க தம்பி, எனக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்கு. போய் டீ வாங்கிட்டு வா. என்னையா டீ வாங்கிட்டு வந்திருக்க? மனுஷன் குடிப்பானாத. என்னையா முறைக்கிற? வேலையை விட்டு தூக்கவா? தம்பி தம்பி மன்னிச்சுங்க தம்பி. அந்த பயம் இருக்கணும். கையெல்லாம் ஒரே வலியா இருக்குது, புடிச்சுடு. அளவுக்கு மீறி போறானே, எல்லாம் என் நேரம். உள்ள நொறுங்குது. ஐயோ போதும் போதும், நீ அமுக்க வேணாம், விடு. அமுக்க சொன்னா உடைச்சிட்டான். என் போன் அடிக்குது பாரு, அதை போய் எடு. பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே எடுத்துக்கலாமே. இந்த எடுத்துட்டேன் தம்பி. இந்தாங்க தம்பி, அட்டன் பண்ணு. ஸ்பீக்கர்ல யாரு? உங்க அப்பா. நான் போடுவேன். தம்பி உங்க அப்பாவை எம்எல்ஏ பதவியில இருந்து தூக்கிட்டாங்கப்பா. நீ உங்க அப்பாவும் சேர்ந்து வாங்கின லஞ்சத்தை உன வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டான். உன்னையும் உங்க அப்பாவையும் போலீஸ் தேடுது, எப்படியா தப்பிச்சிரு தம்பி. ஏதோ ராங் நம்பர் நினைக்கிறேன், எனக்கு நேரம் சரியில்லை, நான் கிளம்புறேன். எங்கடா போற? இப்பதான்டா நேரம் சரியா இருக்கு. ஐயா ஐயா குறுக்கலம்பு மிதிக்காதீங்க. ஐயா ஐயா ஐயா. அப்பா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் முடிஞ்சோடனே எனக்கு பிடிச்ச மாதிரி முடி வெட்டிக்கலாம்னு சொன்னீங்களே, வெட்டிக்கவா? ரொம்ப தேங்க்ஸ்பா. பா முடிய வெட்டிட்டேங்கப்பா. உனக்கு பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்ப எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, மாத்திரு. ஹலோ. நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்குப்பா. அப்ப இது எனக்கு பிடிக்கல. டேய் இது பிடிச்சிருக்கா? பிடிக்கலப்பா. அப்ப இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பில்ல போடு. ஹலோ. எப்படியோ 10th பாஸ் ஆயிட்ட, அடுத்து உன்னை பொனவாசல் ஸ்கூல்ல தான் சேர்க்க போறேன். பொனவாசல் ஸ்கூலா? அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அங்க மட்டும் நம்ம சேர்ந்தோம் செத்தோம். இப்ப என்ன பண்றது? உனக்கு பிடிச்சிருக்காப்பா? அதே கேள்வி. இப்ப மட்டும் நமக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கே தானே சேர்ப்பான். இப்ப செம பிடிச்சிருக்குன்னே சொல்லிடுவான். பிடிச்சிருக்குப்பா. எனக்கு தெரியும்டா உனக்கு பிடிக்கும்னு. காலைல கிளம்பிரு, அந்த ஸ்கூல்லே உன்னை சேர்த்து விட்டாரு. ஹலோ. யாரும் இல்ல. டேய் வாடா, இந்த கடையில் தான் நம்ம போய் திருட போறோம். எங்கடா மூஞ்சில உள்ள மாஸ்க்? மாஸ்கா? அதான் நான் மறு வச்சு மாறு வேஷத்துல இருக்கேனே, என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னமோ பண்ணி தொலை. இதுதான். என்ன பாஸ் இது? செண்டா? அட பிக்காலு பல. என்ன எல்லாம் ரெண்டா தெரியுது? டேய் இது செண்டு இல்லடா, இதான் மயக்க மருந்து. அந்த கடைக்காரன் தனியா தான் இருக்கான். இத கொண்டு போய் அவன் மூஞ்சில அடிச்சேன்னா மயக்கம் போட்டுருவான். மொத்த பணத்தையும் அடிச்சிட்டு வந்துரு. இப்ப பாருங்க என் திறமைய. பாஸ் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சேன், வாங்க. இந்த வரேன். இன்னைக்கு சரியான வேட்டை இருக்கு. எப்படா? Flashback. என்னப்பா வேணும்? அந்த பூஸ்ட் மட்டும் ஒண்ணு எடுங்களேன். பூஸ்டா? ஆகா திரும்பிட்டானே. முடிஞ்சிருச்சா? End of flashback. மாட்னியா? அப்புறம் என்ன வெயிட்டிங்? ஆரம்பிக்க வேண்டியதானே? எவனு பிச்சை போட மாட்டான். ஐயா 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 தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா இந்தா. 10 ரூபா. மகாபிரபு நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயா சாமி தர்மம் ஏதாவது பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயோ கையில காசு இல்லையா ப்ரோ? கையில காசு இல்ல பரவாயில்ல, ஜிபே அக்செப்ட் பண்ணுவேன் ஐயா. என்ன ஜிபே எல்லாம் வச்சிருக்கேன், அதுலயும் காசு இல்ல ப்ரோ. ஐயா 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 சாப்பாடு வாங்கி கொடுங்க ஐயா.
சரி என்ன வேணும் சாப்பிட? வடை வாங்கிட்டாங்கய்யா. வடையா? சரி 2 வாங்கினா எனக்கு 1 சரியா? நல்ல பையன். போர் சூடு. தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேணா, இந்த சாப்பிடு. மசால் வடை தான். அண்ணே ஒரு சிகரெட் தாங்க. இந்தாப்பா. தம்பி ஒரு தீப்பெட்டி கொடுப்பா. என்னண்ணே இப்பதான் உங்க பையன் சிகரெட் வாங்கிட்டு போறான், நீங்க தீப்பெட்டி கேக்குறியோ? தெரியாம சொல்லிட்டேனே. ஏன் மயன் சிகரெட் கேட்டானா? தக்காளி வாங்கப்பா. இந்த வர நிறுத்துங்கப்பா. எதுக்குப்பா அடிக்கிறீங்க? இந்த வயசுல சிகரெட் அடிக்கிற? சிகரெட்டா? நான் எங்க அடிச்சேன்? கடைக்காரன் தான் தெளிவா சொல்றானே, உன் மகன் தான் சிகரெட் வாங்கிட்டு போனான்னு. ஓ மயனா? நான் ஒருத்தன் தான் இருக்கேனா? ஓ 2ஆம் மயனை போய் கேளு. கடவுளே எல்லாம் நல்லா இருக்கணும். முருகா பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு சின்ன பையன் மேலையா பழி போடுற? தொலைச்சிருவேன். போடு சாப்பிடா. டேய் நான் விளாடணும் கொடு. கொடுக்க முடியாது பட. ஓ கொடுக்க முடியாதா? அப்பா அடிக்கிறா அடிக்கிறா. அப்பா கொல்றா. என்ன பண்ற? அப்பா அப்பா. தம்பி நல்ல வாயில மிதியவன கொல்லு கொல்லு. அதான் கொன்னுட்டானே. அண்ணே உங்க பையன் ஒரு பையனை கூட்டு ஓடி போயிட்டானே. சூப்பர். இதுக்குதான் செல்லம் கொடுத்து வளர்க்க கூடாதுங்கிறது. என்னை வளர்த்த மாதிரி அடிச்சே வளர்த்திருக்கணும். டா போயிட்டான்ல, இப்ப போய் தேடி கண்டுபிடிங்க போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குடா. யோ என்ன எதுக்கே வெட்ட வர? பெரியவன் நீ கரெக்டா இருந்திருந்தா தானே நான் சின்னவன் அவன் கரெக்டா இருந்திருப்பான். டாக்டர் சொல்லுங்க. லூஸ் மோஷன் நிக்காம போய்கிட்டே இருக்கு டாக்டர். அப்ப சிவப்பு கொடியை காமிச்சு நிப்பாட்டுங்க. டாக்டர் ரொம்ப ஹியூமரான ஆளா இருப்பாரு போல. இட்ஸ் வெரி சீரியஸ். ஒரு ஊசி போட்டா எல்லாமே சரியாயிரும். வாங்க தம்பி, இப்ப நான் உனக்கு புது விதமா ஒரு வகையில ஊசி போட போறேன். புது விதமாவா? இப்ப நான் இந்த ஊசியை இங்க வைக்க போறேன். இது மேல ஏறி உக்காந்து நீ ஏதான் இந்த ஊசியை போட்டுக்க போற. சரி டாக்டர் சொன்னா சரியாதான் இருக்கும். ஆமா டாக்டர், முதல்ல இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குதே, என்னது அது? இவன் யாரு? டாக்டர் புடிச்சிட்டேன், வெளில வாங்க. யோ அவர் எதுக்கு பிடிக்கிற? யோ இவன் டாக்டர் இல்லையா? பக்கத்துல உள்ள மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிட்டான். இவன் ஒரு மென்டல். எது மென்டலா? யோ நான் தான் உண்மை டாக்டர். அவன் உனக்கு போட்டது விஷ ஊசியா? விஷ ஊசியா? என்னடா சொல்ற? கடைசி நேரத்துல வரலன்னா என்னடா பண்றது? இப்ப யாரா வருவா? ஒருத்தன் இருக்கான், அவன் வந்தானா மூச்சிலே முடிச்சிருவான். தல்றா யார் யாது? அவன் பார்க்காத IPL மேட்சே கிடையாது. மாத்திட்டானுங்க. சை, அவன் பாஞ்சு அடிக்கிறதுல சிங்கம். மாட்டினியா? யாரு கிட்ட? அவன் புடிக்கிறதுல புலி. இப்போ ஓகே. அவன் ஓடுறதுல சிறுத்தை. இப்ப அவர் எங்கேயா இருக்காரு? நீங்க கூப்பிடுவீங்கன்னு கக்கூசு பின்னாடி ஹீரோ என்று கொடுக்க காத்துட்டு இருக்கான். ப்ரோ இப்ப நீங்க போங்க ப்ரோ. நீ பொட்டு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம். யோ ஸ்டெம்புக்கு முன்னாடி வந்து லாடியா. ஓகே ஓகே, சும்மா ஒரு செக்கிங் தான். என்ன அது? அவன் மொத பாலை எப்போதும் சாமிக்கு விட்டுருவான். ஓ சாக போறேன்டா, ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்கடா. யாரும் வராதீங்க, அவன் சாக போறவன் இல்ல, சரித்திரம் படைக்கிறவன். தூத்துக்குடி கொத்து. ஹலோ ஹலோ, உன் மயனை கடத்திட்டேன். 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு உன் மயனை கூட்டி போ. 5 லட்சமா? அவனால எனக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்ல. அவனை நீயே வச்சுக்க. யோ யோ யோ, சந்தோஷப்படாத. உங்க அப்பனுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னா உங்க அம்மாக்கு இல்லாமையா போயிரும். ஹலோ, உன் மகன் அவனை கடத்திட்டேன், அதான் உன் உயிர். மயிறு அவனுக்கு ஆக்கி போட்டு என்னால சாக முடியல. அவனை வச்சுக்க நீ ஏன் மாறடி? நான் வளர்த்த நாய்க்கு கூட என் மேல பாசம் இருக்கும், ஆனா என் தாய்க்கு இருக்காது. அக்கா, உன் ரத்தம் இப்போ உன் ரத்தத்தை எப்படி கொதிக்க வைக்கிறேன் பாரு.
ஹலோ, உன் தம்பியை கடத்திட்டேன். 5 லட்ச ரூபா பணம் கூட விட்டுறேன். என்ன சொல்ற? கொதிக்குதா? அப்பா, என் லவ் மேட்ரு வேற அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்ல ஏதோ சொல்லிடுவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீ கடத்திட்ட. ஏச்சவை, எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும். யார்கிட்ட கேட்டா வரும்? என் உயிர் நண்பன் சுதன் சேவ் பண்ணிருக்கோம், அவன்கிட்ட கேளு. யாரவன்? ஹலோ, உன் ஃப்ரெண்டு உனக்கு உயிரோட வேணா 5 லட்ச ரூபா நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வாடா. ப்ரோ சூப்பர் ப்ரோ. நானும் அவன் ஆளும் தான் ரொம்ப நாளா அவனுக்கே தெரியாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். லவ் பண்றீங்களா? அவனை எப்படா கழட்டி விடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். கரெக்டான நேரத்துல கடத்தி இருக்கீங்க. அப்புறம் ப்ரோ 5-10 கூட சேர்த்து வாங்கிக்கலாம். முடிஞ்சா அவனை போட்டு தள்ளிடுங்க. வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏன் மார்பில் முட்டுத. கல்யாணம் bro. என்ன உன் சேனலை ஃபாலோ பண்ணா 500 ரூபா தருவியா? வேணாம். யோ மலுமட்ட, எது? அது இல்ல ப்ரோ, என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. உங்க போனை தந்தீங்கன்னா ஒரு போன் பண்ணிட்டு தந்துருவேன். போன் வேணுமா? அத முதல்ல வாயை திறந்து கேட்க வேண்டியதானே ப்ரோ. கேட்க விட்டாதானடா. ஆமா, யாருக்கு ப்ரோ போன் பண்றீங்க? என் ஆளுக்கு தான் ப்ரோ. இன்னைக்கு அவ வீட்டுக்கு தெரியாம நாங்க 2 பேரும் ஓடி ஓ, போறோம். அதான் பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க போல. உங்களை மாதிரி நிறைய காதல் ஜோடியை சேர்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி. சரி ப்ரோ. என்ன ப்ரோ, என் ஆள் நம்பர் ஆல்ரெடி சேவ்ல இருக்கு. சேவலையா? என்னன்னு இருக்கு? ஒய்ஃப்னு. அப்போ இவ்வளவு நேரம் ஏன் பொண்டாட்டிய கூட்டு போறத பத்தி தான் பேசிக்கிட்டியாடா? ப்ரோ ப்ரோ ப்ரோ, இந்த ஜூஸ குடிங்களேன். ஜூஸா? ஏன் ப்ரோ? அட குடிங்களேன் சொல்றேன். என்னவோ ஃப்ரீயா ஜூஸ் கிடைச்சா சரி. குடிச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க, ஜூஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, இது என்ன ஜூஸ்? இதான் ப்ரோ நானா கண்டுபிடிச்ச ஜூஸ். பரவாயில்லையே. இதுல அரளி விதையை அரைச்சு போட்டு எலி பேஸ்ட கலந்து புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சதை எவனுமே பேரை சொன்னா குடிக்க மாட்டேன்னா, அதான் ப்ரோ உங்கள்ட்ட பேரை சொல்லாம கொடுத்தேன். குட் லக் ப்ரோ. அட கொள்ளையில போறோனே. ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ். சிம் கார்டு செயலிழப்பு, மின்சார துண்டிப்பு, கேஒய்சி புதுப்பிப்பு அல்லது உறவினர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அட போங்கடா. அழைப்புகள் வந்தால் அவசரப்பட்டு செயல்பட வேண்டாம். அவன் எல்லாம் ஒரு ஆளு என்னைய பார்த்து கேள்வி கேட்கிறான். என்னப்பா கத்திக்கிட்டு இருக்க? நான் தூக்கி விட்டு வளர்ந்த பையன் இன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டான்டா. யாருப்பா? அதான்டா கரடிக்கு கடைசி புள்ள மாதிரி இருப்பானே என் மச்சான், உன் மாமே. அவன் தான். மாமானா? ஏன் நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? கட்டிங்க்கு ஒரு 50 ரூபா குறைஞ்சு கேட்டா கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுறான். செருப்பால் அடிக்க மாட்டானே. அவெல்லாம் பாரு நல்லாவே இருக்க மாட்டான். நாசமா போய். மச்சான் மச்சான் வாங்க மச்சான், இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டேன். உங்களுக்கு 100 ஆயுசு மச்சான். அது சரி. அன்னைக்கு திட்டினது எதுவும் மனசுல வச்சுக்கலையே. அட யார் திட்டுனா? நீங்க தானே திட்டுனீங்க. நீங்க போட்டிருக்க செருப்பு எடுத்து கூட என்னை அடிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. நல்ல சான்ஸ். நானா தான் அடிச்சிருப்பேன். சரி அதை விடுங்க. ஃபாரின் ஃபுல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எங்க போனா? மச்சான் அங்க என்ன மச மச நின்னு பேசிக்கிட்டு சீக்கிரம் வாங்க. என்ன வெயில சுத்தமா முடியல. இந்தாப்பா மோரா கொடிப்பா. வெயில்ல களைச்சு போய் வந்திருக்க, இந்த மோர கொடிப்பா. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. ரொம்ப நன்றி தாத்தா. நான் வரேன் தாத்தா. ஏய் என்னடா போற? காசை கொடுத்துட்டு போட்ட. என்ன தாத்தா வாய்ஸ் மாறுது? ஆமா, எதுக்கு காசு? எதுக்கா? நல்லா மோரை வாங்கி முடக்குன்னு கோமியத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சல. இப்ப நீ காசை மட்டும் எடுக்கல, உனக்கு கை காலே மாறும். என்னடா இது பகல் கொள்ளையா இருக்கு? 10. 100 ரூபா சரியா போச்சு. நீ கிளம்பு. தம்பி மோர் வேணுமாப்பா? ஒரு மோருக்கு 100 ரூபாயாடா? நல்லா வருவீங்கடா. டேய் மச்சான், ஒரு 5 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி விடுறா. ஏண்டா உண்டெல்லாம் எப்போதும் காசே இருக்காதாடா? வருஷம் ஃபுல்லா எவ்வளோ பிச்சை எடுத்து பொழைக்கணும்னு ஐடியாவில் இருக்கியா? கேவலம் ஒரு 15 ரூபா கூட இல்லைன்னா நீ என்னடா மனுஷன்? அசோக், இந்த நாளை உன் டைரியில குறிச்சு வச்சுக்க. என் பேர் அசோக்கும் இல்ல, என்கிட்ட தைரியம் இல்ல. கையிலேயாவது எழுதி வச்சுக்கடா. சரி சொல்லு. இன்னைக்கு மே 7. எண்ணி 5 வருஷத்துல இந்த ஊரே பேசுற அளவுக்கு பெரிய ஆளாய் காட்டல. என் பேரு குஞ்சித பாதம் இல்லடா. ஆனா அன்னைக்கு நான் உன்னை மாதிரி கஞ்சனா இருக்க மாட்டேன்டா. 4 பேருக்கு கஞ்சி ஊத்துற நிலைமையில இருப்பேன். வரேன். என்ன ஸ்லோமோலாம் போட்டு போறான்? ஒருவேளை பெரிய ஆள் ஆயிடுவானோ? 5 years later. என்னத்துக்கு எல்லாம் பண்ற? தம்பி என்னடா உன் ஃப்ரெண்டு டிவில எல்லாம் வரான்? டிவில எல்லாம் வரானா? டிவில வர அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? டே குஞ்சித பாதம், சொன்னது செஞ்சு காமிச்சிட்டடா. தலைப்புச் செய்திகள். 2 வருடங்களாக போலீசால் தேடப்பட்டு வந்த கஞ்சா வியாபாரி கே குஞ்சித பாதம் இன்று கைதானார். அட பாவி, ஊரே பேசுற அளவுக்கு பெரிய ஆளாவே நீ. அது இதானாடா?
எவ்வளவு தூசி. அண்ணா அண்ணாவா? அப்ப நம்மளே யாருக்காது. ஒன்னதான் அண்ணா. அண்ணாவா? என்ன புதுசா இருக்கு? ஒரு ஹெல்ப். அதானே பார்த்தேன். என் ஃப்ரெண்டு வீட்ல நைட் எல்லாம் ஊருக்கு போறாங்களாம். அதான் நம்ம வீட்ல 2 நாள் தங்கிக்கலாமான்னு கேட்க சொன்னான். ஆனா உனக்கு தான் பொண்ணுங்கனாலே பிடிக்காதே, அதான் அவளை வர வேணாம்னு சொல்லிட்டேன். வீட்டுல வேற ஆள் இல்லைன்னு சொல்ற. பாவம், அது வேற எப்படி தனியா இருக்கும். வர சொல்லு. ஓகே. அப்புறம் இந்த மாசம் ரீசார்ஜ் வேற முடிஞ்சிருச்சு. நான் பண்ணி விடுறேன். அப்படியே 3 மாசத்துக்கு சேர்த்து போட்டு விட்டுரு. 3 மாசத்துக்கா? போடுறேன். தேங்க்ஸ்டா. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? அங்க என்னத்த பாக்குறான்? டேய். ஓ, வந்துட்டியா? ஆமா, நீ எங்க கிளம்பி இருக்க? நானா? நான் சும்மாதான். ஆமா, உன் ஃப்ரெண்ட் எங்க? தோ இங்கதான் இருந்தா. எங்க போனா? ஷகிலா. அசையாத மரம் ஒன்று உயிரது கீழே. தம்பி, என்னப்பா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு நீ ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? படிப்பு தான்ப்பா நம்மள உயர்த்தும். நீ என்ன படிச்ச? 3ஆம் கிளாஸ் ஃபெயில். நீ எல்லாம் என்ன படிக்க சொல்ற? கக்கூஸ் போற நேரத்துல வந்துட்டா காமராஜர் மாதிரி அட்வைஸ் பண்ண பட. The next day. பிட்ட தான் வச்சிருந்தா கொடுத்துருங்க. இந்த தவம் இருக்க வரைக்கும் இந்த தவம் மயிரை கூட உன்னால புடுங்க முடியாது. ஏன் மண்டையில கோந்த எதுவும் போட்டு ஒட்டி வச்சிருக்கியா? என்ன நக்கல? நீ மட்டும் வெளில வா, உன்னை கத்தி எடுத்து கவட்டையில சொல்றேன். இதுக்கு மேல இருந்தா நம்மளுக்கு ஆபத்து. கிளம்பிடுவோம். தம்பி, எக்ஸாம் 3 மணி நேரம் தான் டைம். சீக்கிரம் எழுதிரும். ஆமா, பப்ளிக் எழுதுங்க. பப்ளிக் பரீட்சை பயலுகடா. அதே எழுதி வைப்போம். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், பொங்கல், இட்லி. Many months later. ஏன்னா கொத்தனாரா? வாங்கடா. தோட்டம் கட்டுமா, அதிரடி கலவைய களை கட்டுமா. லட்சணமா தான் இருக்கா. டேய், இதான் உன பாத்திருக்க பொண்ணு. அப்பா, நான் உங்கள்ட்ட எத்தனை வாட்டிப்பா சொல்றது? நான் என் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காண்டி ஓடிட்டு இருக்கேன். ரீல்ஸ் பாக்குது நான் இது வாழ்க்கையில ஜெயிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். நான் ஜெயிக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில பொண்ணு கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. வேண்டான்னா போ. 50 பவுன் நகை, 20 லட்சம் ரூபா பணம், அதுவும் இல்லாம கார் வேற சீரா வச்சு தரேன்னு சொன்னாங்க. வாங்க வாங்க வாங்க, சாப்பிட போங்க. மறக்காம சாப்பிட்டு தான் போகணும். அடிய வருங்காலம் எடு. நமக்காண்டி அவன் வாழ்க்கையை தந்திருக்கா. எந்த விஷயத்தையும் மறைக்காம உண்மையை சொல்லிட வேண்டியதான். அஞ்சல, என்னங்க? உன்னிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேமா. என்ன உண்மை? நான் காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணேமா. ஆனா அது என்ன பண்ணல. என்ன சிரிக்கிறா? இது ஒரு மேட்ருன்னு இவ்வளவு பயந்து சொல்றீங்க. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் லவ் பண்ணது உனக்கு கோவம் இல்ல? இதுல என்னங்க இருக்கு? நான் கூட தான் 4 பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்கேன், 2 பசங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன். ஏன் ஒரு குழந்தை கூட இருக்கு. இதுக்கெல்லாமா நான் கவலைப்படுறேன்? படுங்கங்க. எது குழந்தை இருக்கா? இவ்வளவு சீர் கொடுக்கும் போதே யோசிச்சிருக்கணும். சிறகு அடிப்போம் நாங்க. ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்ன ப்ராச்சு? ப்ரோ, என் வண்டி பெட்ரோல் இல்லாம நிக்குது. உங்க வண்டியை மட்டும் தந்தீங்கன்னா பெட்ரோல் வாங்கிட்டு வந்துருவேன். வண்டி வேணுமா? ப்ரோ, என்னை நம்பி சும்மா ஒன்றும் தர வேணாம். வேணா அந்த போனை வச்சுக்கோங்க. அட தமிழன் இந்த உதவி கூட பண்ணலன்னா நான் என்ன ப்ரோ மனுஷன்? என்னங்க எடுத்துட்டு போங்க. வந்துருவாங்கண்ணா. 5 minutes later. வந்துட்டேன். ரொம்ப நன்றி ப்ரோ. அட நாமெல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள இதுக்கு ப்ரோ நன்றி. உதவி பண்றதுக்குன்னு பிறந்த வேண்டானி.